3 காமனாக வெளியே எடுப்போமா? 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா 1 + 2 + 3 எக்ஸட்ரா டு 32. ஓகே, அப்போ n × n + 1/2 3 × 32 × 33/2 வருமா? n × n + 1/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 16. 16 × 33 எவ்வளோ? 16 30 எவ்வளோ? 480. 16 3 48. 480 48 எவ்வளோ? 480 400 480 40 520 528. 528 × 3 வருதான்னு பாருங்க. இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 3 எவ்வளோ? 1500. 28 3 எவ்வளோ? 84. 1500 + 84 1584. ஸோ எதுவுமே சைடில் பெருக்கலையா? கொஸ்டின் வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை. பட் அந்த ஃப்ளோவை கொண்டு வரணும்னா நீங்கள் தான் யோசிக்கணும். பார்த்து எழுதக்கூடாது. இப்போ நான் யோசிச்ச உடனே எல்லாருமே 16 13 சொன்னோன்னே என்ன யோசிச்சிருப்பீங்க? 16 போட்டு இங்கே ஒரு 33 போடுவோம், ஒரு கோடை போடுவோம். இந்த கோடை போட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு. நம்ம மைண்டு யோசிக்காது. இப்போ நான் இதை யோசிக்க மாட்டேன். இதை எப்படி பிரிக்கலாம் ஷார்ட்டா அப்படி தான் யோசிக்கணும். அப்போ தான் நம்ம அட்வான்ஸாக போக முடியும். 33 நான் எப்படி பிரித்தேன்? 30 3. இதை 3 டைம் எடுத்தால் எவ்வளோ? 48. அப்போ 30னா 480. 480 கூட ஒரு 40 ஒரு 8 520 8 528. டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சா? இப்போ 3ஆல் பெருக்கணுன்றப்ப என்ன பண்ணணும்? 500 20 8 அப்படி பெருக்குங்க. 500 3 எவ்வளோ? 1500. 20 3 60. 8 3 24. இப்போ 84. 1584 ஆன்சர். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பார்க்குற டைம் வேற, ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் வேற. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நீங்களே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் நான் சொல்கிறேன்ல. 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். சரிங்களா? 3வது கொஸ்டின் 51லேருந்து 92 வரை சால்வ் பண்ணுங்க. அப்படியே என் கூடயே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க. அதனால் உங்களுக்கு யூடியூப்ல இது ஒரு நல்ல ஆப்ஷன். பாஸ் பண்ணி வச்சிடலாம், நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கலாம். ஆன்சர் வந்ததுக்கப்புறம் என் ஆன்சரை செக் பண்ணிட்டு எதை தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கலாம். எதுலேருந்து எது வர இருக்கு?